செய்திகளை பார்த்து வருகிறோம். தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலும் வினேஷ் போகத் தான் உண்மையான சாம்பியன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலும் வினேஷ் போகத் தான் உண்மையான சாம்பியன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். சில கிராம்கள் எடையால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலும் வினேஷ் போகத் தான் உண்மையான சாம்பியன் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. முதலமைச்சர் இது தொடர்பாக கூறியிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருப்பது என்ன? சரிதா, வணக்கம். தமிழக முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார். இதயங்களை வென்ற வினேஷ் போகத் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அதில் நிச்சயம் தங்கம் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட அவர் 100 கிராம் எடை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த 50 கிலோ பிரிவிலிருந்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது நாடு முழுவதும் அவருடைய வெற்றியை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவலாக வெளியாகி இருக்கின்றது. நாடு முழுவதும் இருந்து அவருடைய இந்த சிறப்பான முயற்சியை பாராட்டி, நாங்கள் உங்களோடு துணை நிற்கின்றோம், நீங்கள் நிச்சயம் சாதனையாளர் தான், மீண்டும் கடுமையாக முயற்சி செய்து இதைவிட அதிகமான உயரத்தை அடையலாம் என்று தொடர்ந்து அவருக்கு ஆதரவான கருத்துக்களை வலியுறுத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அவரை பாராட்டி அவருடைய இந்த மிகப்பெரிய சாதனையை அங்கீகரிக்கக்கூடிய வகையிலே அவரை கடுமையாக அந்த பாராட்டுதல்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலும் வினேஷ் போகத் தான் உண்மையான சாம்பியன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சில கிராம்கள் எடையால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலும் வினேஷின் சாதனையை குறைத்து மதிப்பிட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சமூக வலைதளங்களை திறந்தாலே இன்றைக்கு முழுக்க முழுக்க இவருடைய அந்த விஷயங்கள் பற்றி தான் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள். ஒரு 100 கிராம் விஷயத்திற்காக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தது கடைசி நேரத்தில் நடைபெற்ற ஒரு பெரிய ஏமாற்றம் என்று அவர்கள் வருத்தத்தோடு பலரும் பதிவிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் அவருக்கு துணை நிற்பதாகவும் அவருடைய வெற்றியை, அதாவது அவருடைய இந்த பெரிய முயற்சியை அங்கீகரிப்பதாகவும் தொடர்ந்து அவர் போராட வேண்டும், அடுத்த முறை வெற்றி பெறலாம் என்ற வகையிலே அவர் பாராட்டுகளை பதிவு செய்திருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.